Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. நீங்கெல்லாம் கல்ல இறக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்கு? நானே நான் ஏறி கல்ல இறக்குறேன், இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னோன்னே எங்க அன்னைங்க எல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு. இப்போ நான் இப்போ சொன்னேன் பாண்டி பெரிய பனையாக காட்டிடாத, எனக்கு இப்போ பயிற்சி இல்லை, தொடர்ச்சி இல்லை, சின்னதாக ஒரு பனையை காட்டு, நம்ம அறிவிச்சு சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார். இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்களா, இவ்வளவு பேர் போலீஸாக இருப்பான், நீ ஒரு தடவை பாரு நடக்குதா. நான் அகில இந்திய செய்தியாக்கலை, நீ பார்த்தேரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஓயறதுக்குள்ளே வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி, நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏறுவோம் நினைட்டாப்ல. நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசினதை என் ஸ்டேட்டஸில் தன் படத்தில் வச்சிருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது செய்யாது. இப்போ நாங்களே ஏறி கல்லிறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம். நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட எங்கே இருக்குன்னு கேட்டியா? முன்னாடிலாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்தில். இப்போ இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்கே ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா, இங்கிருந்தா வருதா? அதை அதுக்கு ஏய் சந்தை இருந்தா தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்தில் என்ன தேவைன்னு. இது ஒரு கூட்டம். உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது. கட்டி அங்கே உட்கார்ந்து விற்கணும். நீ நொங்கு வேணுமா, இளநீர் சர்பத்து வேணுமா, நொங்கு சர்பத்து வேணுமா, பதநீர் வேணுமா, என்ன வேணும் போடா போடா. அங்க நகை வேணும், ஜா சொலுக்காசுக்கு போக தெரியுது இல்ல, போடா. எல்லாம் வேணும் அங்கே போய் குடிட்டா, நொங்கு வேணும் அங்கே போய் குடி. எங்காலு வெயில்ல செருப்பு குளிர் விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்ல கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு, உருப்படுமாடா. கார்ல போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்ல. ரோட்ல முருங்கக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 ரூபா அப்படியே வாங்கிடுவாப்ல, 5 ரூபா குறைக்க மாட்டாப்ல. இங்க வந்து கீரை கட்டு அளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன் பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்ல. போய் வாசப்படியில 5000 வாங்கினார்ல செருப்பு, அதை வாசல்ல விட்டுருவாப்ல. இந்த ரோட்ல கிடந்துச்சு இல்ல, இதை அங்க உண்டி சமையலரை உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல. எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிர் விட்டாப்பட்டதுல குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது. அப்படித்தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் வரும். அதைத்தான் சொல்றான் பாரு எங்க மூதாது. என்னைக்கு சொல்றான்? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கு ஆணி, அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் வருத்துட்டான். அவன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்றாப்ல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன், இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் வரலன்னா நான் விவசாயம் பார்த்திருப்பேன். நல்ல வேலை அந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பான் இருக்கு. இவன் சொல்றது பெரியார் மட்டும் இல்ல நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுல போய் என்னது மண்ணலி திம்பிய உங்களுக்கு கேவலமா போச்சு. என்ன வேளாண்மை செய்யறது? வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல், அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். வரிசையில் 1000-500க்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை. இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. விளக்கமாறு அதுவும் கூட குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாரியே எங்க விளக்கமாத்துல கூட்டினா குப்பை விலகாத? விளக்கமாறு கூட எங்க விளக்கமாறு ஆகாத? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்ல.
இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்குறதில்ல, பூ எனக்காக பூக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம், இறந்தவன் சாமிக்கு இணை ஆயிடலாம். நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்கள் என்ன பண்ணிவிட்ட சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும், மாலையா போட்டணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, இன்னும் காட்சியா இருக்கு. அதனால நாங்க மாலைகள் வாங்குறது இல்லை, துண்டுகள் போடுறதில்ல. துண்டை போட்டு போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்க தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை. அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4வது ஆண்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இதே இடத்துல. இப்ப இனி 5வது ஆண்டும் பேசணும். 5வது ஆண்டுலையாவது பேசாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வரலாற்று வாய்ப்பு, ஒரு தேர்தல் வருது. அதுலயாவது என் மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவை இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு, குறைகளை கேட்கிற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும். இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழான்னு திருவிழான்னு ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க ராட்டினம் சுத்தும், சவு மிட்டாய் விற்பான், பம்பாய் மிட்டாய் விற்பான், படம் காட்டான்னு வரக்கூடாது. இது உரிமைக்கான போர், இது உரிமைக்கான போர். வார்த்தை பனை திருவிழா, திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும். பனை தமிழனுடைய தேசிய மரம். ஈழத்துல சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அன்னை காசி ஆனந்தன் சொன்னது இருக்கு. பனை மரத்தை போட்டு அதுல ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதி வைப்பான். தமிழன்னா பனை மரத்தை போட்டு பனையில ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி ரொம்ப நாளா வச்சிருந்திருக்கான். அப்படி நம்முடைய அடையாளம் பனை, நம்முடைய அடையாளம் பனை. அதை நினை. காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம், ஜெயரிசன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே இங்க பாருங்க, உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்க வாத்தியார் நடராஜ், எங்க ஒரு விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ள இப்படி காலை உள்ள விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி இப்படி உட்கார்ந்துக்குருவாடு. பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், போட்டாங்க அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேர்வு போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்பான். அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வச்சுட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்களா ஏடா உங்க கணக்கு? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பிய. அந்த அளவுக்கு காலைல குடிச்சிட்டு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ராஜ வாழ்க்கை. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி, கல்லு மது அல்ல. என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். பூச்சிக்கொல்லிங்கிறோம். பூச்சிக்கொல்லி எலி மருந்து. நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா. ஒரு பொம்பளை வந்தாலாம். ஆறாவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வர அப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு. ஆகா, இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த கடையில, டாஸ்மார்க் கடையில விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்றுதான் சொல்லணும். அதை விஷம் என்றுதான் சொல்லணும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரி யாரு? கடை முதலாளி யாரு? நான் தான்.
நான் தான் போய் அவர் தர்றாரு, இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு. 87 இருந்து இந்த அரசு தான். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்க மூடுறீங்களே, இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிடுவோம்னு மூடிட்டு போயிருது. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.